பிளாஸ்டிக் ஓபன். எழுதி கொடுக்கறேன், கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும், எழுதி வச்சு. கடும் பின்னடைவை சந்தித்து தோல்வி முகத்தில் இருக்கிறார் அண்ணாமலை. ஓட்டை எவனுக்காவது மாத்தி போட்டீங்க, சூசைட் பண்ணிப்பேன். பார்த்தா நீனும் சாவலையா? நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமழை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. Some say of Annamalai, the rising star of the BJP. Is he the rising star? Who's that? இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். Annamalai, BJP president, Coimbatore. The Joker. You're talking about the Joker. ஜோக்கர் நீங்களா? 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாருங்க, எனக்கு எழுச்சி தெரியுது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? கிரவுண்ட்ல ஐ அம் ரீடிங் தி பல்ஸ். சில இடத்துல குறி வச்சா அது தப்பாதுனா. 39 பாராளுமன்றத்தையும் தமிழகத்தில் வென்று நான் சவால் விடுகின்றேன். கோயம்புத்தூர் மக்கள் இந்த முறை மாற்றத்தை அதை ஆரம்பிப்பார்கள். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, கட்டாயம் எத்தனையோ ராசாத சொல்லி புட்டா. அது ரெண்டாவது இடம் எங்க சார்? 11 இடத்துல முன்னிலைனா நீங்க எப்படி ரெண்டாவது இடம்? அவங்க 27 இடத்துல அதிமுக ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. அப்ப யார் ரெண்டாவது இடம்? எனக்கு புரியல. 40 தொகுதிங்க, 28ல அவங்க ரெண்டாவது இடம், 12ல நாங்க ரெண்டாவது இடம். நான் 7வது பாஸ்னே. அடே வண்டூருட்டான் தலையா, நான் SSLCடா. நீங்க SSLC ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. மானங்கெட்ட சங்கிகளே, சூடு இருந்தால் சொரணை இருந்தால் தூக்கு போட்டு சாவுங்க. மானங்கெட்ட சங்கிகளே. நக்கல்யா அவனுக்கு. சோலி முடிச்சு. இவ்ளோ கேவலமான ஒரு மனுஷங்க யாராது? அவன் தான்டா நானு. எப்பவுமே மோடி வந்து ஸ்பீச் ஆரம்பிக்கும் போது ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பா. அப்படி அண்ணே, அதானே இந்த சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸ். இப்போ அயோத்தியால தோத்துட்டாங்க. என்னாச்சு? ஒண்ணு இல்லப்பா, அண்ணன் ஒரு தடவை தோத்து பார்த்தேன். யூபியில் உழுந்தது அடி, தர்மடி. அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். கோபத்தை மோதி யார் மேல காட்டுறாரு? ஜெய் ஜெகநாத். ஜெய் ஜெகநாத். ஒரிசால ஜெயிச்சிட்டாருல, கட்சி மாறிட்டாரு, கடவுளை தூக்கி எரிஞ்சிட்டாரு வெளியே. கீழ இருந்து கூட்டம் கத்துது, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் கீழே கத்துறான். இந்த மனுஷன் அப்படியே பாக்குறா. அப்படி டைம் பாசிங்க்கு நானா கிடைச்சேன். என் நெத்திய நல்லா பாருங்க, இதுல கேனப்பைய அப்படின்னு எழுதியிருக்கா. ஆமா பஸ். தாமரை பாருங்க, தாமரையிலே விளக்கு பிடிக்கிற பாரு. இவனுக்கு நம்மளோட நல்லா இருக்கு. கீழே இருக்கிற மக்களுக்கு காட்டு தாமரைய. ஏன் மூஞ்சி முன்னாடி வந்து காட்டக்கூடாது? சரியா? மூஞ்சிய மறைக்கிற 3000 ரூபாய் கொடுத்து பேஷியல் பண்ணிருக்கேன். ஒரு கேடு.